வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கான திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார். உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ. நெடுமாறன் பரபரப்பு தகவல். திருவண்ணாமலையில் 4 ATMகளில் ரூபாய் 75 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். 6 காவலர்கள் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒன்றுபடுத்தும் சக்தியாக சமஸ்கிருதம் திகழ்கிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் பேச்சு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு இடையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36,000 கடந்தது. உயிரிழப்பு 50,000 தாண்டும் என ஐநா தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேர் நிலையிலேயே இருப்பதற்காக செய்யப்பட்டதல்ல, திட்டங்கள் காகிதத்தில் இருப்பதற்காக வரையப்பட்டதல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 14 துறைகள் தொடர்பான திட்டங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதில் துறை செயலாளர்கள் தங்கள் துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்து விளக்கினர். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டத்திற்கென அளிக்கப்பட்ட நிதியினை பணி முன்னேற்றத்திற்கு ஏற்ப செலவிட்டு பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் நலமுடன் இருப்பதாக பழ. நெடுமாறன் அறிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த பழ. நெடுமாறன், பிரபாகரன் குடும்பத்துடன் தான் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் மூலம் பிரபாகரனின் அனுமதியை பெற்ற பின்னரே இந்த அறிவிப்பை வெளியிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இலங்கையில் ராஜபக்சேக்களின் ஆட்சி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் பிரபாகரன் விரைவில் வெளிப்படுவார் என்றும் இலங்கை தமிழர்களின் விடியலுக்கான திட்டத்தை பிரபாகரன் அறிவிக்க உள்ளதாகவும் பழ. நெடுமாறன் தெரிவித்துள்ளார். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதுக்கும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஐயங்களுக்கும் யூகங்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் குறித்து தனக்கு ஒன்றும் தெரியாது, பதில் கூற வேண்டியவர்கள் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தான் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரபாகரன் விவகாரம் வெளிநாட்டில் நடந்த சதி என்றார். நம்ம ஊர் சமாச்சாரம் இல்லை, வேறொரு நாட்டில் நடந்த ஒரு சதி. அதை ஒருவர் சொல்கிறார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பிரதம மந்திரியும் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர், வெளிநாட்டு, அவங்களுக்கு தான் தெரியும். இதில் நான் ஒன்றும் பதில் சொல்ல தெரியாது, எனக்கு கூட தெரியாது. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் நலமுடன் இருந்தால் மகிழ்ச்சிதான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரபாகரன் நலமுடன் இருப்பதாக பழ. நெடுமாறன் வெளியிட்டுள்ள செய்தியை தன்னுடன் தொடர்பில் இருக்கும் போராளிகள் உறுதிப்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். பழ. நெடுமாறன் கூறியபடி பிரபாகரன் நலமுடன் இருந்தால் அதைவிட உலக தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்றும் வைகோ கூறியுள்ளார். பிரபாகரன் உயிரோடு இருந்தால் தனக்கு மகிழ்ச்சிதான் என்றும், பிரபாகரனை நேரில் காட்டினால் சந்திக்க தயார் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் நாட்டை விட்டு போக மாட்டேன் என வீரமாக நின்று சண்டை செய்தவர் பிரபாகரன். அவர் 15 ஆண்டுகளாக ஓரிடத்தில் பதுங்கி இருப்பாரா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த சூழ்நிலையும் நான் இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன்னு வீரமாக நின்று சண்டை செஞ்சவர் எங்கள் அண்ணன். தன் உயிரை மட்டும் தற்காத்துக்கிட்டு தப்பி போகிற கோலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எங்கள் அண்ணனை? பிரபாகரன் இறந்துவிட்டார் என நான் ஒரு நாளும் கூறியதில்லை. இலங்கை இராணுவத்தால் காட்டப்பட்டது பிரபாகரன் உடல் இல்லை என இலங்கை முன்னாள் MP சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். பிரபாகரன் என காட்டப்பட்ட உடலை புதைத்தோம், எரித்தோம் என முரணான கருத்துக்களை இலங்கை அரசு கூறியதாகவும் தெரிவித்தார்.
மேலும் இன்று வரை பிரபாகரனின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கவில்லை என்றும் சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார். பிரபாகரன் உடல் என காண்பித்த 20 நாளிலேயே அவர் உயிருடன் உள்ளார் என்பதை உறுதி செய்தேன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி தெரிவித்துள்ளார். இந்திய அரசு கேட்டும் இறப்பு சான்றிதழை இலங்கை அரசு கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். பிரபாகரன் தனியாக இருப்பதாகவும் அவரது மனைவி மற்றும் மகளும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம், இஸ்லாமியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். பிரபாகரன் உயிருடன் நலமாக உள்ளார் என பழ நெடுமாறன் கூறியது புதிதல்ல. பிரபாகரன் அண்ணன் இருந்தால் வருவார், வந்தால் மகிழ்வோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். 13 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரே கருத்தை பழ நெடுமாறன் கூறியிருப்பதாகவும், ஆனால் புதிதாக எந்த ஆதாரத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். 2009 மே 17 அன்று மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்று சிங்கள பௌத்த பேரினவாதிகள் அறிவித்த போதே இல்லை, அவர் உயிருடன் இருக்கிறார் என்று அப்போதே சொன்னார். இப்போதும் சொல்லியிருக்கிறார். 13 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். புதிதாக எந்த ஆதாரத்தையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக பழ நெடுமாறன் கூறியதை இலங்கை ராணுவம் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பிரபாகரன் நலமுடன் இருப்பதாக கூறப்படுவது குறித்து இலங்கை ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் பிபிசியிடம் விளக்கமளித்துள்ளார். அதில் பிரபாகரன் இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்டு விட்டதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. 2009ஆம் ஆண்டு நடந்த இறுதிக்கட்ட போரில் பிரபாகரன் கொல்லப்பட்டார். DNA ஆதாரங்களை நாங்கள் எடுத்துள்ளோம். தற்போது தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. இது எங்களுக்கு எந்தவித எச்சரிக்கை உணர்வையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என்பது தெளிவாக தெரியும். அதில் சந்தேகமே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை ATM கொள்ளை சம்பவத்தில் இரவு நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத 6 காவலர்களை பணியிட மாற்றம் செய்து வடக்கு மண்டல IG உத்தரவிட்டுள்ளார். கொள்ளை நடைபெற்ற பகுதிகளில் இரவு நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத 6 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து வடக்கு மண்டல IG கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். இதில் திருவண்ணாமலை நகர காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன், தலைமை காவலர் வரதராஜன், போலூர் நகர காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி, காவல் உதவி ஆய்வாளர் அருள், கலசப்பாக்கம் நகர காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பலராமன் மற்றும் தலைமை காவலர் சுதாகர் ஆகிய 6 பேர் மாவட்ட ஆயுத பணிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் காவல் நிலையம் முன்பு விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் பெண் காவல் ஆய்வாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்து திண்டுக்கல் சரக DIG உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூர் காவல் நிலையம் முன்பு விவசாயி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை முறையாக கையாளாமல் அலட்சியமாக நடந்து கொண்டதாக கூறி பெண் காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்காலிக பணி நீக்கம் செய்து திண்டுக்கல் சரக DIG உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் மேலும் 2 புதிய நீதிபதிகள் பதவியேற்றுள்ளனர். நீதிபதி ராஜேஷ் பிந்தல், நீதிபதி அரவிந்த்குமார் ஆகிய 2 புதிய நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உள்ள நிலையில் 2 புதிய நீதிபதிகள் பதவியேற்றதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் காலி பணியிடங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கடலோர காவல் படையின் ரோந்து கப்பலுக்கு வேலு நாச்சியாரின் பெயரை சூட்ட வேண்டுமென்று அரசுக்கு திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அவர், சிவகங்கையின் ராணியாக திகழ்ந்த வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக போர் தொடுத்த முதல் ராணி என்று கூறினார். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான பல்வேறு கப்பல்களுக்கு பல்வேறு பெண்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பதாக கூறிய அவர், அதிவேக ரோந்து கப்பல் ஒன்றுக்கு ராணி வேலு நாச்சியாரின் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்.
கடந்த 5 ஆண்டுகளில் 133 கனிம சுரங்கங்களை தனியார் நிறுவனங்களுக்கு மாநில அரசுகள் ஏலம் விட்டுள்ளன என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, கனிமச் சுரங்கள் ஏலத்தில் அனைத்து நிலைகளிலும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்காக 1957ஆம் ஆண்டின் சுரங்க மற்றும் கனிம மேம்பாட்டு சட்டம் திருத்தப்பட்டு 2015இல் அமல்படுத்தப்பட்டது என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் 133 கனிம சுரங்கங்களை மாநில அரசுகள் தனியார் நிறுவனங்களுக்கு ஏலம் விட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒன்றுபடுத்தும் சக்தியாக சமஸ்கிருதம் திகழ்வதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மற்றும் அசாமை பின்பற்றி பள்ளிக் கல்வியில் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறதா என்று மக்களவையில் பாஜக உறுப்பினர் வினோத் சாவ்டா கேள்வி எழுப்பியிருந்தார். அவருடைய கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு மொழிகளின் வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழியும் இலக்கியமும் மிக முக்கிய பங்கு வகித்திருப்பதாக கூறினார். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் மசோதாவிற்கு ஆளுநர் 4 மாதங்களாகியும் ஒப்புதல் வழங்காதது ஏன் என்று மத்திய அரசுக்கு திமுக எம்பி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அவர், ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் 42 பேர் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் என்றும் கூறினார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் இதுவரை ஏன் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்துறையைச் சேர்ந்தவர்களை ஆளுநர் சந்தித்து பேசியிருப்பதன் மூலம் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையே என்ன தொடர்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு மத்தியில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரு அவைகளிலும் அதானி குழும விவகாரம் கடுமையாக எதிரொலித்தது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் முதல் அமர்வு நிறைவு பெற்றுள்ளது. இரு அவைகளும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். கட்டாய கல்வி உரிமை சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்த பொதுநல மனுவிற்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பீகாரைச் சேர்ந்த இம்ரான் அகமது தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் 12(1)(c) பிரிவை உரிய காலத்திற்குள் அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டது. அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடுகளை ஹரியானா அரசு விதித்துள்ளது. டி-ஷர்ட், ஜீன்ஸ், குட்டை பாவாடை அணிய தடை விதித்துள்ளது. நீண்ட முடி, புள்ளிங்கோ முடிவெட்டு, நீண்ட நகங்கள், அதீத அளவிலான நகைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஷிப்டுகளில் பணிபுரிபவர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினருக்கும் இந்த தடை பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதானி விவகாரம் தொடர்பாக நிபுணர் குழு விசாரிக்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்குரைஞர்கள் எம்எல்ஏ சர்மா, விஷால் திவாரி தாக்கல் செய்த பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மத்திய அரசின் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, தற்போதைய சிக்கலை இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எதிர்கொண்டு தீர்வு காண முடியும் என்றும், இருப்பினும் நிபுணர் குழு விசாரிக்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றும் கூறினார். இதனையடுத்து வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்தார். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36,000-ஐ கடந்துள்ளது. இதுவரை துருக்கியில் மட்டும் 29,605 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சிரியாவில் 4,574 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் உயிரிழப்பு 50,000-ஐ தாண்டும் என ஐநா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் சீசனுக்கான மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இந்திய அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவை 3.4 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏல நிகழ்வை தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்திய வீராங்கனைகள் நேரலையில் பார்த்து வருகின்றனர். இதில் ஸ்மிருதியை ஏலத்தில் எடுக்க அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. கடும் டிமாண்டுக்கு மத்தியில் தன்னை அதிக தொகை கொடுத்து ஏலம் எடுத்ததைக் கண்ட ஸ்மிருதி உற்சாகத்தில் திகைத்து போனார். அவருக்கு சக இந்திய அணி வீராங்கனைகள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகமூட்டினர்.
முதலமைச்சர் ஸ்டாலின் 70வது பிறந்த நாளையொட்டி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் மார்ச் மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சென்னை மெரினா விளையாட்டு மைதானத்தில் தளபதி கோப்பை பெண்கள் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட இருக்கிறது. கிரிக்கெட் போட்டியை மார்ச் 2ஆம் தேதி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார். உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ. நெடுமாறன் பரபரப்பு தகவல். திருவண்ணாமலையில் 4 ATMகளில் ரூபாய் 75 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். 6 காவலர்கள் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒன்றுபடுத்தும் சக்தியாக சமஸ்கிருதம் திகழ்கிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் பேச்சு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு இடையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36,000ஐ கடந்தது. உயிரிழப்பு 50,000ஐ தாண்டும் என ஐநா தகவல்.